மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மாதம் 2வது வாரம் வரணும். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை இருக்குமா? கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க சார். கூட்டணிக்கு நாள் இருக்குது, இன்னும் 100 நாள் இருக்குது. திமுகவுடைய ஆட்சி காலம் 100 நாள் எண்ணப்படுகிறது. அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க. கூட்டணி நிறைய கூட்டணி வரும். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். மேல்பாதி விவகாரத்தில் தலித்துகள் கோயில்களை கூட்டு போகிறதுக்கு பாஜக மும்முரம் காட்டல. மதுரையில் மட்டும் மும்முரம் காட்டினாலும் உள்நோக்கம் என்னங்க? மேல்பாதி விவகாரத்தில் தலித்துகள் கோயில்களை போகிறதுக்கு பாஜக மும்முரம் காட்டல. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் தலித்துனே சொல்லக்கூடாது. தலித்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி பேச்சுகளே வரக்கூடாது. தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்று, எல்லாருடைய பட்டியல் சமுதாயம் அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னேன், நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 இடங்களில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவு மணிமகுட சூத்திரம் மாதிரி நினைவிடங்கள் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு எங்களுடைய அண்ணன் விபி துரைசாமி அவர்கள் இருக்கார், மாநில துணைத் தலைவர். என் தம்பி மா வெங்கடேசன் இருக்காரு, அப்புறம் என்னுடைய தம்பி சம்பத் இருக்காரு, இங்கே தாளை முத்தரசு வழக்கறிஞர் இருக்காரு. எல்லாருமே இருக்கிற இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. அப்போ யார் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? சரி, இதுக்கு முன்னால் மதிப்புக்குரிய ராம்நாத் கோவிந்த் இருந்தாங்க. யார் உருவாக்குனாங்க? பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவுடைய முதல் குடிமகன். தயவுசெய்து இப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. அது அப்படி அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பிரஸில் நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி வைக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த மாதிரி சொல்லாதீங்க. எல்லா சமுதாயத்திலையும் அங்கேயும் நம்ம பேசியிருக்கோம், பேசாமல் ஒன்றும் இல்லை. மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஷானவாஸ் அப்படி பேசுவது அவ்வளோ சரியில்லை. திமுக நிச்சயமாக கூட்டணியில் குழப்பம் இருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் நான் கேட்குறேன், அவங்க காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க? மந்திரி சபையில் இடம் கொடுக்க போகிறாங்களா? அல்லது நம்ம மதிப்புக்குரிய விசிகா, நம்ம மதிப்புக்குரிய திருமாவளவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க? அதெல்லாம் பேச்சுவார்த்தை வரும்போது தானே தெரியும். கூட்டணி இருக்குது, பார்த்துக்கலாம்.